வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே தேதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஜூன் 13 என்னென்ன நடந்தது என்று பார்ப்போம். முதல் கேரள முதலமைச்சர், பொது உடைமை தலைவர் ஏலங்குளம் மணக்கல் சங்கரன் நம்பூதிரிப்பாடு என்ற திரு EMS நம்பூதிரிப்பாடு அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1909. ஐக்கிய நாடுகள் அவையின் 8வது பொதுச் செயலாளர் தென்கொரியாவைச் சேர்ந்த திரு பான் கி மூன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1944. இவர் 2007 ஜனவரி 1 முதல் 2016 டிசம்பர் 31 முடிய அப்பதவியை வகித்தார். மத்திய அரசின் ஜவுளி, நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் பியூஷ் வேதப்பிரகாஷ் கோயல் என்கிற திரு பியூஷ் கோயல் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1964. பாரதம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுவதில் புதிய சாதனை படைத்து வருகிறார் இந்த அமைச்சர். 2024-25 இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக $825 பில்லியன் ஏற்றுமதி இவரது குறிப்பிடத்தக்க சாதனை. தமிழ் இலக்கியம், இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த புலமை பெற்ற தலைசிறந்த தமிழறிஞர், ஆராய்ச்சியாளர், பேராசிரியர் திரு க. வெள்ளைவார்னர் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1988. சுவாமி விபுலானந்தரின் யாழ்நூல் எழுத உறுதுணையாக இருந்தவர். சங்ககால தமிழ் மக்கள், சேக்கிலார் நூல்நயம், திருவருட்பா சிந்தனை உட்பட பல நூல்கள் எழுதியுள்ளார். கலைமாமணி, தமிழ்மாமணி, சிவகவிமணி உட்பட பல விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1994. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிறந்த இவர் 2013 ஜூலை கொலம்பியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை விற்கலை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். 2012 அர்ஜுனா விருதும் 2016 பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். இயக்குனர் பாரதி ராஜாவின் கண்கள் என்று பாராட்டப்பட்ட பழம்பெரும் இயக்குனர் பீம்சிங்கின் மகன், மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் திரு பி. கண்ணன் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2020. 1978 ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாளில் தொடங்கி நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், மண்வாசனை, கருத்தம்மா, உச்சிதனை முகர்ந்தாள் என இவரது ஒளியோவியத்தில் உருவான திரைப்படங்கள் பல. சாந்தாராம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். இருமுறை தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுள்ளார். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.